வருகிற ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:25 மணிக்கு தெய்வீக கிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து விலகி தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். வேத ஜோதிடத்தின்படி குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறும்போது நிதிநிலை, தொழில், கல்வி மற்றும் அதிர்ஷ்டத்தில் அள்ளி கொடுப்பார். இந்த உச்சநிலையால் பல ராசிகளின் தலைவிதி மாறப்போகிறது. உங்கள் ராசி இதில் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மிதுனம், கடகம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளை சேர்ந்தவர்கள் குருவின் சிறப்பு பயிற்சியின் மூலம் அதிகளவில் நன்மைகளை பெறுவார்கள். முதலாவதாக மேஷ ராசி. புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில் பெரிய முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக எதிர்பாராத லாபங்களும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையும் அமையும். அடுத்ததாக மிதுன ராசி. உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கு குரு சென்றாலும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் அனைத்தும் கைக்கு வரும். தொழிலில் புதிய பொறுப்புகளும் பெரிய ஒப்பந்தங்களும் தேடி வரும். அடுத்தபடியாக கடகராசி. குரு பகவான் உங்கள் லக்னத்திற்குள்ளேயே பிரவேசிப்பதால் தன்னம்பிக்கை உச்சத்தை தொடும். பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை நிச்சயம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் பெரிய பொருளாதார லாபம் உண்டாகும். இறுதியாக விருச்சக ராசி. குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதால் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் கைகூடும். குரு பகவானின் முழுமையான அருளை பெற இந்த மூல மந்திரத்தை தினமும் உச்சரியுங்கள். ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக குரவே நமக.